ஒரு வழியா ஹார்ட் பீட் சீசன் 3 அப்டேட் வந்துருச்சு. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிசோன். நமக்கு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் சீசன் 3 பற்றி ஒரு அப்டேட் வந்துச்சு. அந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா சில இது கன்ஃபார்ம் ஆச்சு, சில இது ஐயோ இவங்க போயிட்டாங்களா அப்படிங்கிறது நினைக்க தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த போஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் அப்படி தான் வந்திருக்கு. அது என்ன, இது மட்டும் இல்லாமல் சில கன்ஃபர்மேஷன் வீடியோ கூட இருக்கு. அது இந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணிக்கோங்க. கீழே ஹைப்புங்க ஒரு பட்டன் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம 10K போக எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு. மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, இப்போ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நேற்று மார்னிங் வந்து ஒரு ஜியோ ஸ்டார் வந்து ஒரு ரீல்ஸ் வந்தது. அது என்ன ரீல்னு போய் பார்த்ததா தெரிஞ்சது. ஹார்ட் பீட் சீசன் 3 அப்டேட் சாயந்தரம் 6 மணிக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல இருந்தும் சில லாங்குவேஜில் இருந்தும் சொல்லிட்டு அந்த ப்ரோமோ ஒரு ஏஐ ப்ரோமோவாக தான் இருந்தது. சரி, என்ன அப்டேட், ஒரு ப்ரோமோ விட போகிறாங்க, எந்த டேட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக 6 மணிக்கு ஒரு போஸ்ட். அந்த போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. 4 பேர்ல அதில் ரீனாவும் இருக்காங்க. அந்த போஸ்ட்ல வந்து ரீனா, விஜய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரதி, அர்ஜுன். அவர் அர்ஜுனா இல்ல வேற யாரும் எனக்கு சுத்தமா தெரியல. எனக்கு அர்ஜுன் மாதிரியே தெரியல. அது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அது அர்ஜுனா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அர்ஜுன் மாதிரியே அது தெரியல. போஸ்ட்ல ஜூலை 13 சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லிட்டோம், ஜூலை 13 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கன்ஃபார்ம் ஆச்சு. LPW 120 எபிசோடுக்கும் கன்ஃபார்ம் ஆகி வச்சிருக்காங்க. ஓகே, நேற்று வந்து போஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி வச்சு அதுக்கு மேல இந்த சைடு பாத்தீங்கன்னா விஜயன் ரீனா, அங்கிட்டு பாத்தீங்கன்னா ரதியன் அர்ஜுன் தான். இடத்துல நீங்க நோட் பண்ணிருந்தா தெரியும், 2 பேரும் இந்த சைடு பார்த்துருக்க மாதிரி. ஆனா அர்ஜுன் மட்டும் அந்த ரீனாவை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுலதான் ஏதோ ஒரு பெரிய ஒரு இது நடக்க போகுது. இதை வச்சுதான் கதையும் கொண்டு போக போறாங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா தீபாவளி வந்து ஒரு போஸ்ட் போட்டாங்க. நம்ம ஹார்ட் பீட் ரீனா வந்து ஒரு போஸ்ட் போட்டாங்க. அந்த போஸ்ட் பார்த்த உடனே ஐயோ ரீனா வெளில போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் நமக்கே சில டவுட் வந்துச்சு, ஏன் இவங்க டேக் பண்ணல, ஏன் வந்து கொலா பண்ணல, நம்மளுக்கே வெளில போயிட்டாங்க டவுட் இருந்துச்சு. ஆனா நம்ம வந்து போன வீட்டில் சொன்ன மாதிரி தான் அது ஒரு ப்ரொமோஷனுக்காக பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஆர்கே ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில போகிறாங்க. அது மட்டும் தான் இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கு. சில இடங்களும் சில மனிதர்களும் விட்டு போகுது ஈஸி இல்லை அப்படின்னு சொல்றப்போ டவுட் வந்தது. ஆர்கே ஹாஸ்பிட்டலை விட்டு தான் வெளில போறாங்க. ரீனா இல்லாம ஹார்ட் பீட் இல்லைங்கிறது இதுலயே உறுதியாகி போச்சு. சீசன் 3யும் ஃபுல்லா ரீனா தான். போஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டோரி வந்தது. அந்த ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருவாங்க. ஷாம், ஒரு நிமிடம். Heartbeat. Season 3. Rina 3.0. Oh. Done. I'm in. இருக்கந்தானே? ஆமா நீங்க இல்லாம இதுல இருந்து என்ன தெரியுது, ஹார்ட் பீட் ஃபுல்லாவே நம்ம ரீனா தான் தெரிஞ்சு போது. ரீனா 3.0 இதை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு போஸ்ட், தீபா பாலோ ரீனா ஐடியில இருந்து ஒரு போஸ்ட். அது என்ன போஸ்ட்னு பாத்தீங்கன்னா, புது இடம், புது மனுஷங்கள், புது வாழ்க்கை அப்படி போட்டு ஒரு ஹார்ட் சிம்பிள். அதுக்கப்புறம் கீழே ஆர்கே ஹாஸ்பிட்டல் என் ஹார்ட்டுக்கு ஒரு க்ளோஸான இடம் தான். பட் இட்ஸ் டைம் டு பிகினிங் நியூ சாப்டர் AM ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்திருக்கு. கீழே வித் லவ் எப்பயும் உங்க ரீனான்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட். இந்த போஸ்ட்டை பார்த்து வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஹார்ட் பீட்டே துடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்தப்ப எல்லாமே நான் ரீனாக்காக தான் பார்க்குறேன், இல்லாட்டி பார்க்கவே மாட்டேன், நான் ரீனாக்காக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ரீனா வச்சு தான் 2 சீசனாக போயிட்டு இருந்திருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ரீனா இருந்தால் தான் ஹார்ட் பீட்டுன்னு சொல்கிற அளவுக்கு தான் இப்போ கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்போ ரீனாவும் உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆச்சு. ஆனால் அவங்க ஆர்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க மாட்டாங்களா, AM ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. இங்கேருந்து வேலையை விட்டுட்டு அங்கே போய் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஊரில் இருக்க போகிறாங்க, ஆர்கே ஹாஸ்பிட்டல் இருக்க அந்த ஊரில் இருக்க போகிறாங்களா, இல்லை வேற ஊருக்கு போக போகிறாங்களா, இல்லை மும்பைக்கே கூட்டு போக போகிறாரா விஜய், இதான் இப்போ கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஆனால் அடுத்தது இந்த போஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் கையில ஒன்று இருக்கு. அது யாருன்னா அர்ஜுன் மாதிரியே இருக்க ஒரு கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர்ட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா MBBS மறுபடியும் கண்டினியூ பண்றாரு அர்ஜுன். ஏன்னா அவர் டாக்டர் படிக்கல, பாதியில டிராப் அவுட் ஆயிட்டாரு, அதனால அப்படி சொன்னவர் இப்போ வந்து MBBS படிச்சு இனிமேல் வந்து படிப்படியா ஏறி அப்புறம் வந்து ஆர்கே ஹாஸ்பிட்டல் வந்து கண்ட்ரோல் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லி தான் அங்க இருக்க போது. ஏன்னா அங்க வந்து அவர் கையில ஒரு கோர்ட் இருந்தது. MBBS படிக்கலாம். அப்போ ஆர்கே ஹாஸ்பிட்டல் யார் பார்த்துப்பா? ஒருவேளை மானசா வந்து எல்லாத்தையும் குழப்பி விடுத்து அந்த ஆர்கே ஹாஸ்பிட்டல் கையில் எடுத்துடுறாங்களா? இதெல்லாம் ஒன்றுமே தெரியல. எல்லாமே வந்து கொஞ்சம் நம்மள வேற அப்டேட் வச்சு தான் பார்க்க முடியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் சீசன் 3 நம்ம 13th வரப்போகுது, ஜூலை 13th வரப்போகுது. ஹார்ட் பீட் சீசன் பார்த்தீங்கன்னா இது ஹிட் ஆகிறதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுல நிறைய குழப்படி, இது 100 எபிசோடுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். AM ஹாஸ்பிட்டல் எப்படி நான் கூட்டு வரது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கே ஹாஸ்பிட்டல் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு தான் கொண்டு போக போகுது. அண்ட் இந்த சீசனில் ரீனாவும் அர்ஜுனும் சேருவாங்களா, இல்லை வந்து ரீனாவும் ரதியும் சேருவாங்களான்னு சொல்லிட்டு இப்போ இதாக போயிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ரீனா வந்து ஹார்ட் பீட் இருக்காங்க. அண்ட் அர்ஜுன் வந்து கொஞ்சம் மாற்றி இருக்காரு. அர்ஜுனை வச்சு மாற்றி கித்தி போடுவாங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும் போது தான் தெரியுது கொலாப்ல அர்ஜுன் கொலாப் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒன்றுமே சுத்தமாக போடல. ஒருவேளை இங்கே போஸ்ட்டை குழப்பறதுக்கு வச்சிருக்கலாமா, இல்லை ஏஐல ஜென்ரேட் பண்ணியிருக்கலாமா, இந்த போஸ்ட்டை வந்து ஏஐல ஜென்ரேட் பண்ணிக்கலாம், அதில் ஃபேஸ் மாதிரி வந்திருக்கலாமா, ஒன்றும் தெரில. அண்ட் அடுத்த போஸ்ட்டில் எப்படி வந்து ரீனா ஸ்குவாட் வரும்,
ராக்கி அப்புறம் சொல்லிட்டு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. இனிமேல் தான் சூடு பிடிக்கவே போகுது ஹார்ட் பீட் சீசன் 3. 2 நாளா சூடு பிடிச்சிட்டு தான் இருக்கு. இனிமேல் ரொம்ப பிடிக்க போகுது. ஏன்னா ரீனா உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இன்னும் ஸ்டேட்மெண்டா இருக்க போது. எல்பிடபிள்யூ முடிய 8 எபிசோடோ இருக்கு. அதெல்லாம் கொண்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேட்சா இருக்கும். மேட்ச் வச்சு அப்படியே கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருவாங்க. எல்பிடபிள்யூ தான் நம்ம 2வது வெப் சீரிஸ் வந்து 100 எபிசோட தாண்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கணக்காலும் காலங்கள் சீசன் 1 சீசன் 2 ரெண்டுமே 100 எபிசோடுக்கு மேல தான் கொண்டு போனாங்க. செம்ம ஹிட்டான வெப் சீரிஸ்னு சொல்லணும். ஏன்னா இது வந்து 2022லேயே வந்து அந்த வெப் சீரிஸ் ஹிட் ஆனிச்சு. நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம் ஹார்ட் பீட் தான் 2 சீசனமா ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல இதுக்கு முன்னாடி கணக்காலும் காலங்கள் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 சீசன் வந்து ஹிட் ஆனிச்சு. இப்ப 3rd சீசன் ஒன்று வந்துச்சு. அது கொஞ்சம் போரிங்கா போன மாதிரி இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் 2 சீசன் வந்து செம்மையா கொண்டு போனாங்க. பாத்தீங்கன்னா ஓஜி கணக்காலம் இல்ல இயர்லி கணக்காலம் காலங்கள் கௌதம் கலை அபி அண்ட் நான் வந்து இந்த கணக்காலங்களை சொல்றேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் அந்த மாதிரி 3rd சீசன் ஹிட் ஆச்சுன்னா வேற லெவல் போயிடும். ஹார்ட் பீட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 சீசனுமே ஹிட் ஆன ஹீரோன்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அந்த ஹார்ட் பீட்டுக்காக எவ்வளோ பேர் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ரீனா வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அண்ட் அர்ஜுனா அது அதை மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம 10K போட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, லைக் பண்ணிட்டு பாருங்க. கீழே ஹைப்புங்கிற பட்டன் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல பிக் பாஸ் அப்டேட் இனிமேல் லைன் பை லைனா வரப்போகுது அண்ட் காமன்மெண்ட் அப்டேட்டும் வரப்போகுது. ரிவ்யூஸும் கொஞ்சம் கொஞ்சமா வரப்போகுது. சப்போர்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.